தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு அழைக்கிறோம். தோழர், இன்னைக்கு விடுதலையோட செய்திகள் என்ன தோழர்? தோழர், முக்கியமான பல்வேறு செய்திகள் பக்கத்துக்கு பக்கம் இருக்குது. நாம் சில செய்திகள் எடுத்து வாசகர்களுக்கு சொல்லுவோம். தலைப்பு செய்தி: தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் தாமதம் செய்வது ஏன் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பல மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலை. சில மசோதாக்களை திருப்பி அனுப்பினார். திருப்பியும் சட்டப்பேரவை அதை நிறைவேற்றினா திருப்பி கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படிங்கிறது தான் சட்டம். ஆனால் செய்ய மாட்டேங்கிறாரு, வாங்கி கிடப்பில் வச்சுக்கிறாரு. இதனால் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பல பணிகள் பாதிக்கப்படுது. அதோட புது மனு ஒன்று கொடுத்தது. என்னென்னா, ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் தேவை. அதுக்கான ஒரு குழு அமைச்சா, தேர்தல் குழு அமைச்சா, அதில் யூஜிசியோட தலைவரையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொல்லியிருக்கிறார். இது சட்டப்படி சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது குறித்து முகுல் பேசும்போது தொடங்கும்போது தான் ரொம்ப அட்டகாசமாக தொடங்கியிருக்காரு. ஆளுநர் பதவியே தேவையில்லைன்னு இப்போ விவாதங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் இது மாதிரி பல்வேறு பணிகள் இதனால் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாரு. அப்போ நீதிபதிகள் ஆளுநர் தரப்புக்கு, அதாவது ஒன்றிய அரசோட வழக்கறிஞர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதனால் இப்படி தாமதப்படுத்துகிறீங்க, அப்போ நீங்கள் இப்படிலாம் தாமதப்படுத்துறதுனால அரசாங்கத்தோட வேலைகள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னப்போ அவர் சொல்லியிருக்காரு, அவர் குடியரசுத் தலைவர் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருப்பி அவங்க கேட்குறாங்க, குடியரசுத் தலைவருக்கு எதை அனுப்பணும்னு இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் அனுப்புனா எப்படி அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறாரு. என்னவானாலும் பதிலை உடனடியாக சொல்லணும் அப்படின்னு நேற்று 24 மணி நேரம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரிக்கு இன்றைக்கி தமிழ்நாடு அரசின் கவனத்திற்குன்னு ஒரு செய்தி வந்திருக்கு, ஒரு பெட்டி செய்தி. ஆமாம். தலைநகரில் சட்டவிரோதமாக கட்டப்படும் நடைபாதை கோவில்கள். ஆமாம். சென்னை அசோக் நகர் புது அரசு பள்ளியின் அருகே சாலையின் ஓரத்தில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளையார் சிலையை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அது நாளடைவில் அப்படியே பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு கோயில் மாணிக்க உருவாக்கி வச்சுக்கிட்டு அதில் அப்பப்போ வந்திருந்த பார்ப்பனர்கள் பூஜை செய்வதற்கு இப்போ முழுவதும் அங்கே டேரா போட்டு கடை விரிச்சிட்டாங்க. இப்போ அதோட விளைவு என்னன்னா, பூக்கடை வந்துருச்சு, தேங்காய் பழம், பொறிக்கடை, ஆண்டுதோறும் அதுக்கு பிள்ளையார் சத்தின்ற பேரில் ஆடம்பரமாக பெருசாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன மறுபடியும் அந்த செய்தினா, அதற்கு எதிர்முனையில் உள்ள சாலை சந்திப்பில் திடீர்னு ஒரு சாய்பாபா கோயில்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு வியாழக்கிழமையில் பார்த்தா சாமியானா டென்ட்டை போட்டுக்கிட்டு பிரசாதம் கொடுக்குறோம், சாப்பாடு போடுறோன்னு சொல்லி அப்போ ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் 2008ஆம் ஆண்டு ஒரு பிள்ளையார் சிலையோடு துவங்கினது தான் இன்றைக்கி நவசித்தி விநாயகர் என்ற பெயரோட பிரபலமாகி நிற்கிது. இப்படியே போனால் இன்னொரு 3 ஆண்டுகளுக்கு கழித்து இந்த சாய்பாபாவை என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்ரீ சாய் விநாயகா அப்படின்னு சொல்லி ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பெரிய அளவில் ஆக்கிரமிப்பில் பயன்படுத்தி மக்களை சுரண்டுவதற்காக வந்திருக்குது. இது என்னென்னா, அரசு பள்ளி ஜவஹர் வித்யாலயா என்ற அரசு உதயபுரம் பள்ளி சுவரிலேயே அந்த சாய்பாபா கோயில் இருக்குது. இந்த பிள்ளையார் கோயில் பார்த்திங்கன்னா அந்த புதூர் அரசு உயர்நிலை பள்ளி ஓரத்தில் இருக்குது. எனவே இதை உடனடியாக அரசு கவனத்தில் எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் இந்த செய்தி அதை குறிப்பிடுது. ஓகே, இது ரொம்ப முக்கியமாக அரசு கவனிக்க வேண்டிய செய்தி. அடுத்து இன்றைக்கி தலையங்கம் ஒரு முக்கியமான செய்தியை ஒட்டி வந்திருக்கு. அமெரிக்காவில் குடியேறும் பார்ப்பனியம் என்கிற தலைப்பில் இன்றைய தலையங்கத்தை விடுதலை வெடித்திருக்கிறது. என்ன அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, இங்கேருந்து வெளிநாட்டுக்கு படிக்க போகிறாங்க பாருங்கள், பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க போகிற பார்ப்பனர்கள் என்ன செய்வாங்க, அங்கே கூட்டமாக இருந்துக்கிட்டு அடுத்த வேலையை என்ன செய்வாங்க, இங்கேருந்து பார்ப்பன புரோகிதர்களை கூப்பிடுறது, அப்புறம் பார்ப்பன பிரசங்கிகளை கூப்பிட்றது. இங்கேருந்து போகிற பார்ப்பன பிரசங்கி அங்கே உட்காந்துக்கிட்டு அவன் பிரசங்கம் பண்ணுவான். என்னென்னா, இந்த பாருங்கள், சந்திரன் கதை, ரோகிணி கதை, நட்சத்திரம் கதை, அதுதான் உதாரணமாக போட்டிருக்காரு. அதாவது ரோகிணி அப்படிங்கிறது ஒரு பெரிய நட்சத்திரம். அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கும் புதனுக்கும் ஏற்படுற அந்த செய்தி, இதுக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லை அப்படிங்கிற அறிவியல் பூர்வமான பல்வேறு செய்திகளை சொல்லி கடைசியாக இவ்வளோ தூரம் நீங்கள் படிச்சுட்டு போய் அமெரிக்காவில் போய் இருக்கிறீங்க, ஆனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறீங்களே, படிப்புக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லையே,
அப்படின்னு வந்து கொண்டு வந்து இந்த தலையங்கத்தை முடிச்சிருக்காங்க. பார்ப்பனர்கள் எங்கே சென்றாலும் மூடத்தனத்தை பரப்பு செய்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய மூடத்தனம் தான் அவர்களுடைய மூலதனம் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அதே செய்தி அமெரிக்காவோட இன்னொரு செய்தி, டிசம்பர் 20 ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்தார். ட்ரம்ப் வந்ததில் சொன்னார், சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறவங்க எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 4,78,00,000. இதில் வந்து இந்தியர்கள் வந்து 8 லட்சம் பேர் சட்டவிரோதமாக இருக்கிறாங்க. அதில் முதற்கட்டமாக வந்து 205 பேரை வந்து அமெரிக்காவின் இராணுவ விமானம் டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து நேரடியாக பஞ்சாபில் வந்து இறங்கியிருக்குது. பஞ்சாபில் ஏன் இறங்கி இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்கும் பார்க்குறப்ப ஹரியானா பஞ்சாபில் உள்ள பெரும்பாலானவர்கள் தான் அந்த விமானத்தில் வந்திருக்கிறாங்க. அதனால் இது முதற்கட்டமாக அவங்கள வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இறக்கியிருக்காங்க. இன்னும் மேலும் இது தொடரும்னு சொல்லி அறிவிப்புகள் இருக்குது. 3ஆம் பக்கம் இன்னொரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. கோட் சேவை ஓடி பிடித்த இவர் பெயர் ரகுநாத் நாயக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில இதழில் வந்த ஒரு செய்தியை ஐயா கருணாநிதி அவர்கள் கொடுத்துருக்காரு. என்ன இது ரொம்ப முக்கியமான இதுனா, டெல்லி பிர்லா ஹவுஸில் இவர் தோட்ட பராமரிப்பாளராக காந்தியார் கொலை செய்யப்பட்ட அன்றைக்கி வேலை செஞ்சுருந்துருக்காரு. இவர் தான் மண்வெட்டியோடு ஓடி போய் சண்டை போட்டு தள்ளி விட்டு அந்த கோட் சேவை பிடிச்சி கொடுத்தாரு. ஒருவேளை இவர் இப்படி பிடிச்சி தரலன்னா நாம் வந்து யாரோ அவங்க கிளப்பி விட்ட புரளி இருக்கு பாருங்க, இஸ்லாமியர்கள் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போயிருப்போம். உண்மையான துரோகிகளான அதாவது சதிகாரர்களான கோட்சே, சாவர்கர் மற்றும் அந்த கும்பல் இருக்காங்க பாருங்க, அவங்களெல்லாம் நமக்கு தெரியாமலே போயிருப்பாங்க. அந்த அடிப்படையில் இந்திய வரலாற்றில் நாம் மிக முக்கியமாக கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய இவர் ஒரிசாவை சேர்ந்தவர். அவர் வீட்டில் இன்றைக்கி அவருடைய சிலை இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கார் ஐயா. இன்னும் 7ஆம் பக்கத்தில் செய்தி பார்த்திங்கன்னா, சவுதி அரேபியாவில் இந்திய தொழிலாளர்களின் எண்ணிக்கை 2 லட்சமாக அதிகரிக்கிறது. 2023-24 இந்த 2 லட்சம் பேர் போயிருக்கிறாங்க வேலை காரணமாக. இப்போ அதோட மொத்த எண்ணிக்கை இந்தியர்கள் பார்த்திங்கன்னா 26 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, சவுதி அரேபியா எண்ணெய் வளத்தை தாண்டி மற்ற துறைகளும் வளர்ச்சியில் போக வேணும்னு முடிவெடுத்து அந்த திட்டத்தின் கீழ் 2030ஆம் ஆண்டு தொலைநோக்கு இலக்காக வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உற்பத்தி, சுற்றுலா, பசுமை எரிசக்தி போன்ற துறைகளில் வெளிநாட்டினர் உட்பட அதிக நிபுணர்களை பணியமர்த்துவதில் கவனம் செலுத்தி வருகிறார். அவங்களோட சவுதி அரேபியாவின் தக்காமால் ஹோல்டிங் என்ற மனிதவள நிறுவனத்துடன் இந்திய அரசின் திறன் சரிபார்ப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டு வந்தது. அதன் விளைவாக இங்கே இருக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுத்து தகுதியானவர்களை வந்து அங்கே வேலைக்கு அனுப்புகிறாங்க. அதன் காரணமாக இப்போ கடந்த ஆண்டில் வந்து 2 லட்சம் பேர் உயர்ந்திருக்கிறாங்க. அதை தாண்டி இன்றைக்கி இளைஞர் அரங்கத்தில் வேலைவாய்ப்பு குறித்தான செய்திகள் வந்திருக்கு. காப்பர் நிறுவனத்தில் பணி வாய்ப்பு, வங்கியில் மேலாளர் வாய்ப்பு, ஆயில் நிறுவனத்தில் காலி பணியிடங்கள், NIT கல்வி நிலையத்தில் பயிற்சி பணி, விமான நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு, இது போன்ற செய்திகள் இளைஞர் அரங்கத்தில் இன்றைக்கி வந்திருக்கு தோழர். மகிழ்ச்சி. இன்னும் ஏராளமான செய்திகள் பக்கத்துக்கு பக்கம் இருக்கின்றன. அனைத்தையும் படிக்க வேண்டும், பகிர வேண்டும். உரத்து சிந்திப்போம், புதிய உலகை படைப்போம். நன்றி.